இயற்கை வேளாண் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மணப்பாறையில் தளிர் இயற்கை வேளாண்மை பண்ணை மூலம் கீரைகள் மற்றும் நுண்கீரைகள் வளர்ப்பு குறித்த செய்முறை விளக்க பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர்கள், இயற்கை விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த பயிற்சி மூலம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டு பயிற்சி சிறப்பாக நடத்தப்பட்டது. பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் நுண்கீரை விதைகள் வளர்க்க தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்வின் சிறப்பு நிகழ்ச்சியாக நர்ச்சர் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் சோபனா ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டு பயிற்சியை சிறப்பித்தார். என்னோட பயணம் ரொம்ப சின்ன பயணம் தான். ஆனால் என்னோட பயணத்தில் நான் ஒரு முழு நிறைவோட, மன நிறைவோட என்னோட வாழ்க்கையில் வந்து போயிட்டு இருக்குது. இதற்கு காரணம் வந்து தளிர் அப்படிங்கிற இந்த அமைப்பு, என்னுடைய பிள்ளைங்க, இவங்க எல்லாரும், நாங்கள் எல்லாரும் அதை சொன்ன மாதிரி, ராஜா சொன்ன மாதிரி அது வந்து அதுக்கு தேவையான ஆட்களை வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சேர்த்த ஒரு குடும்பம் தான் நாங்கள் எல்லாருமே. இயற்கையை நோக்கி நாங்கள் பிரயாணப்படுறது மட்டும் இல்லாமல் இதை சார்ந்து வாழ்றதுனால நம்ம உடம்பு, நம்ம மனசு, நம்மளுடைய வாழ்வு எப்படி மாறுது. நான் எல்லா இடங்கள் அப்படிங்கிற இந்த கோட் கணியன் பூங்குட்டனோட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின ஒரு கோட். இதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இதுல நல்லதும் எனக்கு வரக்கூடிய கெட்டதும் வேற யாரும் எனக்கு செஞ்சு கண்டிப்பா வரவே வராது. அப்ப நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா, என்னோட ஃபேமிலி நல்லா இருக்குதா, என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதற்கு காரணம் நம்மளாக மட்டும்தான் இருக்க முடியும். வேற எங்கேயும் இருந்தும் நம்மளுக்கு பெருசா வந்து துன்பங்கள் வந்து வர முடியாது. அப்ப ஏன் இதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில பிரயாணப்பட்டோம் அப்படின்னா, இப்ப நான் நல்ல விஷயங்களை செய்வேன். இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட பேஷன்ஸ் வரும்போது சொல்லுவாங்க, ஏனே தெரியல மேம், நான் வந்து நல்லதான் வந்து என்னோட எண்ணங்களுக்கு இதுதான் இல்லை, ஏன் எனக்கு மட்டும் கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப எனக்கு கஷ்டங்கள் வரும்போதும் நான் சில நேரங்கள்ல இந்த கோட்டை நினைச்சு பார்ப்பேன், இதுவும் நன்றும் கிடைக்கிற வர, அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் கஷ்டங்கள் வருது அப்படின்னு. அப்படி கிடையாது. கஷ்டங்கள் வரும்போது சில இடங்கள்ல நம்ம கிட்ட ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற சில விஷயங்கள் தான். ஆனா நம்ம கிட்ட மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டமே வந்தாலும் நம்ம பெரிய அளவுல பாதிக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கை முறையில நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த விஷயங்களை தான் நாங்கள் வந்து வெளியில சொல்லணும், அதன் மூலமாக நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறது தான். அப்ப நான் எல்லா இடங்கள்லையும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு மூலாதாரமா நம்ம கொண்டு வர்றது நம்மளுடைய அடிப்படை